நான் வந்து உங்களுக்கு உலகத்துல பல நாடுகள்ல வந்து கடலை ஒட்டி இருக்கும், ஹாங்காங் உட்பட எல்லாம் போனா தெரியும். இதே நம்முடைய விமான நிலையம் 1983 84 எப்படி இருந்துச்சு? ஒரு பார்க்கிறதுக்கே சகிக்க முடியாத ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சு. அந்த ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு. அந்த முந்தின நாள் தான் நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து குடும்பத்தோட இங்க வர வேண்டியவன். எங்களை 4 நாள் அங்கே தங்க வச்சுட்டாங்க. அப்புறம் தான் வந்தேன். அன்னைக்கு உள்ள ஏர்போர்ட் இன்னைக்கு உள்ள பிராமண ஏர்போர்ட் பாருங்க, நாளுக்கு நாள் வளர்ச்சி வந்துகிட்டு தான். இன்னைக்கு விமானத்துக்கு போறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? கார்கோல எதுவும் பிரச்சனை இருக்கா? இன்னும் வந்து 5வது முனையை வந்துட்டா இந்த கிரீன் விமான நிலையம் வரப்போகுது. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு இந்த 3-4 இடங்கள் இருக்குது. நீங்களே சொன்ன மாதிரி, அதாவது மிகை நாடி மிக்க குழல் சொல்லுவாங்க. அதிகமான நீர்நிலைகள், அதிகமான விவசாயிகள் பாதிப்பு, அதாவது 1500 குடும்பம் பாதிக்கிறதா, 200-300 குடும்பம் பாதிக்கிறதா, இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதை தான் தலைவர் மாணிக்கந்தா சொல்லியிருக்காரு. அப்ப அது மட்டும் அல்ல, இன்னைக்கு ஈரநில என்ஓசி வாங்க இங்க கூட சொல்லப்பட்டது, சுத்தி நிறைய லேண்ட் வாங்கிட்டாங்க வடநாட்டுக்காரர். அதுதான் உண்மை. பிரச்சனை எங்க நடக்குதுன்னு சொன்னா, பரந்தூர் வந்தா ஒரு சில முதலாளிகள் பயன்பெறுவார்கள். அவர்கள் வந்து எக்கச்சக்கமான இடங்களை வாங்கி போட்டிருக்காங்க. அவர்கள் பூரா இதை ஆதரிக்க செய்வாங்க. ஆனா பிரச்சனை 62 கிலோமீட்டரா 27 கிலோமீட்டரா? இன்னைக்கு நம்ம ஒரு 12 கிலோமீட்டர் நாங்க மத்தியில இருந்து போயிடுறோம். 27 கிலோமீட்டர் பன்னூறு பெருசா, அது பெருசா? இங்க ஒரு 300 குடும்பத்தை அப்புறப்படுத்துறது பெருசா, ஆயிரக்கணக்கான குடும்பத்தை அப்புறப்படுத்துறது பெருசா? இவ்வளவு சீர்தூக்கி பார்க்கிற ஒரு வேலையை செய்யாம ஒரு அரசு செய்யாது. ஒரு அரசு என்பது தான் மட்டும் முடிவெடுக்கிறது இல்ல, அங்க அதிகாரிகளையும் சேர்த்து வச்சு தான் முடிவெடுப்பாங்க. அதோட 2 சட்டத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். 2 சட்டம், அதாவது 22, 23 ரெண்டையும் சொல்லிட்டேன். இன்னும் வந்து ஈரநிலை என்ஓசியிலும் இழுவையில் இருக்கு. 3வது இந்த நிலங்கள் இந்த எடுக்கிற விஷயத்துல எங்களுடைய அரசாங்கம் 2013 கொண்டு வந்த R&R பாலிசி, ஆமா, இவை எல்லாம் இருக்குதெல்லாம் சீட்டு பார்ப்போம். அடுத்ததுல பேசுவோம்.